வணக்கம் குழந்தைகளே. இந்த வகுப்புல 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணிதத்துல எண்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கிற பெருக்கல் மெத்தட்ல நேப்பியர் முறையை பயன்படுத்தி பெருக்குக பயிற்சி 2.1 பார்க்கலாம் வாங்க. அதாவது லாட்டெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லாட்டெக்ஸ் மெத்தடை பயன்படுத்தி இந்த மேற்கண்ட பெருக்கல் கணக்குகளை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வகுப்புல பார்க்கலாம் வாங்க. முதல்ல கணக்கு பாருங்க. முதல் கணக்கு 52 பெருக்கல் 49 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கணக்கு எண் 1. கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 பெருக்கல் 49. நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் பெருக்கும் எண் பெருக்கப்படும் எண் அல்லது பெருக்கி பெருக்கப்படும் எண் அப்படின்னு சொல்றோம். இப்போ பெருக்கப்படும் எண் 2 எண் இருக்கு, அதனால இடமிருந்து வலமா 2 பாக்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். அடுத்து அதே மாதிரி பெருக்கி பார்த்தா 2 எண் இருக்கு, அதனால அதையும் என்ன பண்ணணும், மேலிருந்து கீழே 2 பாக்ஸ் போடணும். ஓகே, நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க. இப்படி 2ஆ எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்களை வலம் இருந்து இடத்துல இப்படி கிராஸா எல்லா கட்டத்தையும் நீங்க பிரிக்கணும். இப்படி பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எண்களை வரிசையாக எழுதணும். பெருக்கப்படும் எண்ணை இடமிருந்து வலமா எழுதலாம். 5, 2, இங்கே 4, இங்கே 9. இந்த 2 எண் மேலே எழுதிட்டோம். இந்த எண்களை மேலிருந்து கீழே எழுதணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் பெருக்கி போடணும். இப்போ 4வது வாய்ப்பாடு 2 வரைக்கும் பெருக்குங்க. 1 நாள் 4, 2 நாள் 8. இந்த 8 கீழே தான் போடணும், ஒரே எண் தான் வந்திருக்கு, அதனால மேலே 0 போட்டுக்கணும். இப்போ இது பாருங்க, மறுபடியும் இந்த 4 எடுத்து என்ன பண்ணோம், 5ஓட பெருக்கணும். இப்போ 4ஆம் வாய்ப்பாடு 5 வரைக்கும். 5 20. அப்போ இந்த எண்ணை பெருக்கி அந்த நேராக இருக்கிற கட்டத்தில் தான் போடணும். ஆனால் 20ன்றதுனால 2 மேலையும் 0 கீழேயும் போடணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10களை மேலே போடணும், 1களை கீழே போடணும். அடுத்து அதே மாதிரி இந்த 9 என்ன பண்ணோம், எடுத்து 2ஓட பெருக்குங்க. 9ஆம் வாய்ப்பாடு 2 வரைக்கும். ஒரு 9 9 2 9 18 இல்லையா. அப்போ 18 எழுதிக்கலாம். மறுபடியும் இந்த 9 எடுத்து என்ன பண்ணோம், 5 வரைக்கும் பெருக்கணும். அப்போ 9 45. அப்போ நீங்கள் 45 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பெருக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக வர்றதை எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது, 8 மட்டும் இருக்குது, அதனால் இங்கே 8. இதில் 3 எண்கள் இருக்குது, 5 1 6, 6 ஒரு 8, 6 8 எவ்வளோ, 14 இல்லையா. இங்கே நல்லா கவனிக்கணும், 10க்கு மேலே போகுது. கூட்டலில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 எண்கள் வந்துச்சு அப்படின்னா இப்போ இது 10களில் இருக்குது, 10களை எழுதிட்டு 100களுக்கு அந்தாண்ட கொண்டு போகணும். பெயர் மாற்று கூட்டல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ 14க்கு இங்கே 4 மட்டும் போட்டு இந்த 1 என்ன பண்ணோம், பக்கத்தில் வச்சு கூட்டணும். அப்போ இங்கே 1 0 1, மறுபடியும் 0 கூட்டினீங்கன்னா 1, மறுபடியும் இங்கே 4 இருக்குது. அப்போ எவ்வளோ, 5 இல்லையா. 4 ஒரு 1 5. இப்போ இதில் கூட்டினீங்க அப்படின்னா வெறும் 2 மட்டும் இருக்குது. இப்போ விடையை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்படி இடமிருந்து வலமா இப்படி இப்படி நேராக இப்படி வந்து என்ன பண்ணோம், இப்படி வரிசையாக எழுதிட்டு வரணும். அப்போ 2 5 4 8. இப்போ 2548. இதுதான் இந்த கணக்குக்கான விடை. அப்போ 52 பெருக்கல் 49 அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2548. ஓகே, இப்போ முதல் கணக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம 2வது கணக்கு போடலாம். 2வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 347 பெருக்கல் 5 இல்லையா. 347 பெருக்கல் 5. இப்போ
இடமிருந்து வலமா பெருக்கப்படும் எண் பார்த்தீங்கன்னா 3 எண்கள் இருக்குது. அப்போ இடமிருந்து வலமா என்ன பண்ணோம், 3 கட்டங்கள் வர மாதிரி நீங்கள் கோடுகளை போடணும். ஓகே, போடலாமா? அப்போ மேலிருந்து கீழே பாருங்கள், ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது. அப்போ மேலிருந்து கீழே ஒரு பாக்ஸ் போட்டால் நமக்கு போதும். சரியா? இது நான் கையால் வரைகிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வரல. நீங்கள் அழகாக ஸ்கேல் வச்சு போடுங்க, உங்களுக்கு அழகாக கோடு வரும். இப்போ பாருங்கள், 3 எண்கள் இருக்குது. 3, 4, 7. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 மட்டும் இருக்குது. அதாவது இந்த பெருக்கல் குறிக்கு இடது பக்கத்தில் இருக்கிற எண்களை இப்படி இடது கையிலேருந்து வலது பக்கம் எழுதணும். பெருக்கல் குறிக்கு இன்னாண்ட இருக்கிற பெருக்கியை பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே எழுதிட்டு வரணும். இங்கே ஒரே எண்ணம் இருக்கிறதுனால நம்ம ஒரு கட்டம் போட்டு இங்கே எழுதிருக்கிறோம். இப்போ பெருக்கி எழுதுங்க பார்க்கலாம். 5ஆம் வாய்ப்பாடு 7 வரைக்கும். 7 5 35 இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட்டங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கணும். 7 5 35. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த 5ஆம் வாய்ப்பாடை 4 வரைக்கும் பெருக்கணும். 4 5 20. அடுத்து 5ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் எடுத்து 3 வரைக்கும் பெருக்கணும் இல்லையா? அப்போ 3 5 15. இப்போ நீங்கள் அந்த கிராஸில் வர்றதெல்லாம் கூட்டணும் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 மட்டும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 0 இருக்குது. அப்போ 3. இதில் கூட்டினீங்கன்னா 5 2 7. இங்கே கூட்டினீங்கன்னா இங்கே 1 மட்டும் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம் கடந்த கணக்கில், இங்கேருந்து வரிசையாக எண்களை எழுதிட்டு வரணும் இல்லையா? அப்போ 1 7 3 5. இதுதான் இந்த கணக்குக்கான விடை. அதாவது 347 பெருக்கல் 5. அதுக்கான விடை 1735. குட். அடுத்தது மூன்றாவது கணக்குக்கான அதுக்குள்ள 4வது கணக்கு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம 4வது கணக்கை, இது 3வது கணக்கு தான் போடலாம். இங்கே என்ன இருக்குன்னா 127 பெருக்கல் 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பெருக்கப்படும் எண் 3 இருக்குது. அப்போ இடமிருந்து வலமா நம்ம 3 கட்டங்கள் போடணும் இல்லையா? ஓகே, இது 3 கட்டங்கள் போட்டாச்சு. எண்களை எழுதிக்கலாம். 1 2 7. இந்த எண் பார்த்தீங்கன்னா இங்கே 7 மட்டும் இருக்குது. அப்போ 7ஆம் வாய்ப்பாடு 7 வரைக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? 7ஆம் வாய்ப்பாடு 7 வரைக்கும் சொல்லுங்க. இதெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம அப்படியே பெருக்கி போட வேண்டியது தான். 7 7 எவ்வளோ? 49. 7ஆம் வாய்ப்பாடு 2 வரைக்கும் மறுபடியும் சொல்லுங்க. 2 14. 4 7 7 இல்லையா? இங்கே வந்து 0. ஒன்றுகள் எல்லாம் கீழே போடணும், 10கள்லாம் மேலே போடணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கிராஸில் வர்றதெல்லாம் கூட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 மட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் 4 கூட்டல் 4 8 இல்லையா? இதில் கூட்டினீங்கன்னா 7 1 8. இதில் கூட்டினீங்கன்னா இங்கே 0 தான் இருக்குது. அப்போ அதுக்கு மதிப்பு இல்லை. இந்த பக்கம் எழுதும்போது அது நம்ம எழுத தேவையில்ல, எழுதாமல் விட்டுடலாம். அப்போ 127 பெருக்கல் 7 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ என்னன்னா 889. இது அப்படியே வரிசையாக நீங்கள் என்ன பண்ணிடணும், எழுதிடணும். அப்போ 3 கணக்கை நம்ம போட்டாச்சு இல்லையா? குட். இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம கீழே இருக்கிற 3 கணக்குகளையும் போடலாம். இந்த கணக்குகளை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு இல்லையா? போடலாமா? ஓகே, 4வது கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 65 பெருக்கல் 37. இப்போ பெருக்கப்படும் எண் 2 இருக்குது, பெருக்கியும் 2 இருக்குது. அப்போது இந்த பக்கமும் 2, அதாவது இடதுலேருந்து பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்டம் போடணும், மேலேருந்து கீழே 2 கட்டம் போடணும். அப்போது இப்படி போடலாம் இல்லையா? ஓகே, கட்டம் போட்டாச்சு. அடுத்து நம்ம இதை அழகாக பிரிச்சுக்கணும்
இல்லையா? பிரிச்சுட்டதுக்கப்புறம் எண்களை எழுதணும். இங்கே பாருங்கள் 6, ஒரு கட்டத்தில் ஒரு எண் தான் எழுதணும். 5, 3, 7 எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம பெருக்கி போடணும் இல்லையா? இந்த 3ஆம் வாய்ப்பாடு 5 வரைக்கும் போடுங்க. 5 எவ்வளோ? 15. உங்களுக்கு வாய்ப்பாடு கடினமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ப்பாடை பக்கத்தில் எழுதிட்டோ இல்லை வாய்ப்பாடை பார்த்தே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு 6 வரைக்கும். 6 3 18. அடுத்தது 7ஆம் வாய்ப்பாடு 5 வரைக்கும் போடணும் இல்லையா? 7 35. அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு 6 வரைக்கும் 42. 6 42 இல்லையா? இப்போ நீங்கள் கிராஸாக கூட்டுங்க. இங்கே என்ன இருக்குது? 5. இந்த வரிசையில் கூட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 எண்கள் இருக்குது. அப்போது 2 3 5, 5 5 10. 10ன்னு வந்தால் 2 எண் வருது. அப்போது 0 இங்கே போட்டு 1 என்ன பண்ணோம்? இந்த வரிசையில் வச்சு கூட்டணும். அப்போ 1 1 2. இங்கே ஒரு 8 இருக்குது. 8 2 10. 10 ஒரு 4 14. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1. இந்த 14க்கு 4 போட்டு மீதி இங்கே 1 வைக்கணும். அப்போ 1 1 2. அப்போ இந்த கணக்குக்கான விடை 65 பெருக்கல் 37 இஸ் ஈக்குவல் டு இந்த எண்களை வரிசையாக எழுதிட்டு வரணும். 2 4 0 5. ஓகே. 2 4 0 5. 2405. ஓகே. இந்த 5 ஒழுங்காக தெரியலையா? சரி. 2405. அடுத்ததான் நம்ம 5வது கணக்குக்கு போகலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 789 பெருக்கல் 4. அப்போ இடமிருந்து வலமாக நம்ம 3 எண்கள் இருக்கிறதுனால 3 கட்டம் போடணும் இல்லையா? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டம் தான். ஏன்னா சைடில் 1 தான் இருக்குது. அப்போ 789 இங்கே 4. அப்போ இந்த கட்டங்களை நம்ம என்ன பண்ணோம்? 2 2ஆக பிரிச்சுக்கணும் இல்லையா? நேப்பியர் முறை அல்லது லேடெக்ஸ் மெத்தடில். இப்போ இங்கே பாருங்கள் 4 பெருக்கல் 9. 4ஆம் வாய்ப்பாடு 9 வரைக்கும் சொல்லுங்கள். 9 நாள் 36. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு 8 வரைக்கும் சொல்லுங்கள். 8 நாள் 32. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு எதற்கு போகணும்? 7 வரைக்கும் சொல்லணும் இல்லையா? 7 28. இப்போ இந்த கிராஸில் வர்றதெல்லாம் நம்ம கூட்டணும் இல்லையா? பாருங்கள் 6. இப்போ 3 2 5. 8 3 11 வருது. அப்போ 11க்கு 1 போட்டு மீதியை இங்கே பக்கத்தில் வச்சு கூட்டணும். 2 1 3. அப்போது 789 பெருக்கல் 4. இதனோட விடை என்னென்னா இங்கேருந்து வரிசை எழுதுங்க. 3 1 5 6. 3156. குட். அதுக்கு அடுத்து நம்ம 6வது கணக்கு போகலாம். இங்கே பாருங்க 37 பெருக்கல் 29. ஓகே. அப்போ பெருக்கி வந்து 29 இருக்குது. பெருக்கப்படும் எண் 37 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கம் 2 பாக்ஸ் பண்ணணும், இப்படியும் 2 பாக்ஸ் பண்ணணும் இல்லையா? மேலேருந்து கீழே 2 கட்டம் வரணும், இடமிருந்து வலமாகவும் 2 கட்டம் வரணும். இப்போ நீங்கள் இந்த கட்டங்களை 2 2ஆக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு எண்களை எழுதிக்கலாம். 3 7 2 9. இப்போ பெருக்கி போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு 7 வரைக்கும். 7 2 14. 2ஆம் வாய்ப்பாடு 3 வரைக்கும். 3 2 6. அப்போ இங்கே 0 இல்லையா? ஏன்னா 1கள் வந்தால் கீழே எழுதணும், 10கள் வந்தால் மேலே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. 2ஆம் வாய்ப்பாடு 3 வரைக்கும். 3 2 6. அடுத்து பாருங்கள் 9வது வாய்ப்பாடு 7 வரைக்கும் பெருக்கி போடணும் இல்லையா? அப்போது 7 9 63. அடுத்து 9ஆம் வாய்ப்பாடு 3 வரைக்கும் பெருக்கணும் இல்லையா? 9 27. இப்போ பெருக்கி போடுங்க, கூட்டி போடுங்க பார்க்கலாம். கிராஸாக கூட்டணும் இல்லையா? இது எல்லாம்
இப்போ இங்கே என்ன இருக்குது 3, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ 4 ஒரு 6 10 10 ஒரு 7 17க்கு 7 1 இருக்குது. அந்த 1 பக்கத்தில் வச்சு கூட்டினோம்னா 1 1 2 6 6 2 8 8 2 10. அப்போ 10க்கு 0 பக்கத்தில் 1 வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 கூட்டினீங்கன்னா 1 தான். அப்போது 37 பெருக்கல் 29 இஸ் ஈக்குவல் டு 1073, அதாவது 1073 இல்லையா? இப்போ லேட்டிக்ஸ் மெத்தடில் 6 கணக்கையும் நாம் போட்டுட்டோம். அடுத்து கீழே இருக்கிற கணக்குகளை நாம் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் அல்லது தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெத்தடை நம்ம அடுத்த வகுப்பில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுடைய அடுத்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து நாங்கள் வீடியோக்களையும் க்ரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.